गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவர்களும் திருவர்களும் நம்மை காத்தருளட்டும். புதிதாய் பிறந்திருக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 உங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் புகழையும் தந்தருளட்டும் என்று எமையாலும் ஈசன் உங்கள் அனைவருக்கும் அருள் புரியட்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அன்புள்ளம் கொண்ட யோகம் மாணவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறேன். நம்ம யோகாவை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் நடந்துட்டு இருக்கு. உங்களோட அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் எனக்கு வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்மளோட யோகா சென்டர் 2022 அறக்கட்டளையாக பதிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்காக அந்த வெப்சைட்டு யூடியூப் சேனல்லாம் துவங்கியிருக்கிறோம். வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி. நம்ம யோகா சென்டரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அந்த யூடியூப் சேனல்லையும் வெப்சைட்லேயும் வெளியிடப்படும். தற்சமயம் யோகா பற்றின விஷயங்களை மாதத்துக்கு ஒரு முறையாவது யூடியூப்பில் லைவாக கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறோம். அதனால் உங்களோட அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் எனக்கு தேவை. இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த சமூகத்தில் நீங்கள் வெற்றி பெற்ற மனிதராக இருக்கணும்னா உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியங்கிறத நான் பலமுறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். இது மட்டும்தான் உண்மை. அதனால் பயிற்சியில் தொடர்ந்து ஈடுபடுங்க. இந்த பயிற்சி குறித்த சந்தேகங்களோ இல்லை பயிற்சிகள் உங்களுக்கு மறந்து போயிருந்தாலும் நீங்கள் திரும்ப நீங்கள் நினைவுபடுத்திக்கலாம், பயிற்சியில் கலந்துக்கலாம். அதுக்கான ஏற்பாடு நம்ம அறக்கட்டளையில் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம். எல்லாமே உங்கள் நலனை கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் அந்த நம்ம வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு குடும்ப உறுப்பினர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் நீங்கள் குறைஞ்ச ஒரு கட்டணம் தான் அதை நீங்கள் செலுத்தி, அது எல்லாமே அறக்கட்டளையோட வளர்ச்சிக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதில் நீங்கள் குறைஞ்ச கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தன்னார்வலர்கள் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்போம். அதிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு குறைஞ்ச கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். அப்படி பதிவு பண்ணிக்கும் போது நீங்கள் நேரடியாகவே பயிற்சியில் உங்களுக்கு எந்த பயிற்சி வேணுமோ, எது நீங்கள் நினைவுபடுத்தி விரும்புகிறீங்களோ, ஒரு தியான பயிற்சியோ இல்லை யோகாசன பயிற்சியோ இல்லை மூச்சு பயிற்சியோ இல்லை மந்திரங்களோ இல்லை மனம் சம்மந்தப்பட்ட பயிற்சிகளோ நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு இல்லை நினைவுபடுத்திக்கணும், பயிற்சி எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மீண்டும் கலந்துக்கலாம். இது எல்லாமே உங்கள் நலனுக்காகவே யோசனை பண்ணி உருவாக்கியிருக்கிறோம். அதனால் பதிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த யோகா அறக்கட்டளையில் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனையும் பாதுகாப்பையும் கான்ஃபிடென்ட்டையும் கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை. இது நம்ம யோக மாணவர்களுக்கு மட்டும்தான். அதுக்கான ஏற்பாடு தான் இந்த முயற்சி. மாணவர்கள் அல்லாத புதிய நபர்கள் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே முகப்பு பேஜில் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற இடத்துல பேரை பதிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் உங்களோட வாழ்க்கை முறையில் நீங்கள் இருந்தாலும், உங்கள் தொழில் நிமித்தமாக நீங்கள் வெளியில் போனாலும் வந்தாலும், உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வாலண்டியர்ஸாக பதிவு பண்ணிக்கலாம். நேரம் கிடைக்கும் போது வந்தால் போதும். அதனால் அதில் நீங்கள் பதிவு பண்ணிக்க விருப்பப்படுறவங்க பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதில் விருப்பமோ, அந்த சமூக பணியில் எந்த விஷயத்தில் உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். அதாவது அன்னதான நிகழ்ச்சியோ அல்லது மரம் நடுதல் நிகழ்ச்சியோ அல்லது இந்த நீர்மோர் பந்தல், அந்த மாதிரி பொது சேவை, தூய்மை பணி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதில் எந்த விஷயத்தில் விருப்பம் இருக்கோ நீங்கள் அதை டிக் பண்ணி எனக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எனக்கு அங்கே ரெக்கார்டு வந்துடும், ரிப்போர்ட் வந்துடும். அதில் உங்களை நாங்கள் இணைச்சிருவோம். இது உங்களுக்கு ஒரு ஆத்ம பலத்தை கொடுக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க அதில் பதிவு பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட அறக்கட்டளையில் என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலாங்கிற கருத்தை கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நம்ம யோக மாணவர்கள் பல பேர் ஆன்மீக சுற்றுலா, அப்புறம் அந்த இயற்கை மருத்துவ முகாமுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறாங்க. அதுக்கான முயற்சிகளும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த முதல்ல இந்த ஏப்ரல் மே மாத காலங்களில் இயற்கை மருத்துவ முகாமுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது.
அங்கே வந்து பயிற்சி கட்டணம் எதுவும் கிடையாது, இலவசம்தான். நம்ம போக வர்றதுக்கான பணம் தான் நம்ம வந்து தயார் பண்ணுற மாதிரி இருக்குமே கண்டி அங்கே கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. நம்ம விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம ஏதாவது கொடுத்துட்டு வரலாமே கண்டி கட்டாயப்படுத்தி எதுவும் அங்கே கேட்க மாட்டாங்க. அதில் வந்து லேடிஸு ஜென்ஸு தனித்தனியாக வந்து பயிற்சிகள் இருக்கும். ஏன்னா ஒன்றா வந்து செய்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து ஒரு 25 பேர் மினிமம், 25 பேர் ஆண்கள் பேர் பதிவு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல வந்து ஆண்கள் வந்து ஒரு டீமாக வந்து போயிட்டு அந்த பயிற்சிகளை முடிச்சுட்டு வரலாம். ரெண்டாவது கூட 25 பேர் பெண்கள் வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு டீமாக போயிட்டு கூட முடிச்சுட்டு வரலாம். ஏன்னா ஒன்றா வந்து அங்கே பயிற்சி செய்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து மாற்றிட்டாங்க. அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு அந்த மாதிரி இந்த கேம்பில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆவல் இருக்குது, விருப்பம் இருக்குன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இதுபோல் இந்த இயற்கை வாழ்வியல் முகாமில் நம்ம கலந்துக்கும் போது உடம்பையும் மனசையும் வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்க முடியும். ஆரோக்கியத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. அதனால் வந்து கலந்துக்கோங்க. திருமணமான ஜோடி எப்படி நாங்கள் தனித்தனியாக வர்றதுன்ற கூட சில சந்தேகம் கேள்வி இருக்கும். நான் ஒரு முறை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆனால் பேசணும் அவங்கக்கிட்ட. பேசி அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா சரின்னாங்கன்னா நம்ம வந்து ஆண்கள் பெண்கள் கூட சேர்ந்து கூட ஒன்றா போயிட்டு தனித்தனியாக அந்த இடத்துல வந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டு வரலாம். அதை நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ரொம்ப அற்புதமான சூழ்நிலை, அதாவது இயற்கையான ஒரு இடம், சூழ்நிலை, நல்ல தூய்மையான காற்று, தினசரி அந்த யோகா பயிற்சி, 3 நாளும் வந்து பழ வகை உணவுகள் தான். அப்புறம் வந்து அந்த இயற்கை வாழ்வியல் முறைகளை வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லிக் கொடுப்பாங்க. விளையாட்டு இருக்கும். அந்த 3 நாளுங்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும் அது. அதனால் வந்து நம்ம அதுக்கான முயற்சியை செய்வோம். இந்த வாழை இலை குளியல், நீராவி குளியல், மண் குளியல், சூரிய குளியல், எண்ணெய் குளியல், அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது. எனக்கும் வந்து உங்களா கூட சேர்ந்து வெளியில் ஒரு 3 நாள் வந்து வெளியில் போகணுன்ற ஆவல் வந்து இருக்குது. அதனால் வந்து வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு புது அனுபவத்தை அனுபவிக்கலாம். அடுத்தது நம்ம யோகா சென்டரை அறக்கட்டளையாக மாற்றினதுக்கான உண்மையான நோக்கம் என்னென்னா, மக்கள் நல பணிகளில் முன்னெடுக்கணுங்கிறதுக்காக, அந்த உயர்ந்த நோக்கத்துக்காக அறக்கட்டளையாக மாற்றிருக்கிறோம். இதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு நிச்சயம் தேவை. அதனால் உங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய அந்த சுப விசேஷங்கள் இருக்கு இல்லையா, பிறந்த நாள், திருமண நாள், அந்த மாதிரி நாட்களில் நம்ம அறக்கட்டளைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நன்கொடையை வந்து அளிக்கலாம். இது ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அளிக்கக்கூடிய அந்த நன்கொடைக்கும் வந்து என்ன பண்ணுறோம், முறைப்படி 80G வரி விலக்கு உள்ள அந்த பில்லு வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உங்களோட அந்த ஐடியில் வந்து பண்ணும்போது கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் வெப்சைட்லேயும் போய் பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் நன்கொடை அளிக்கலாம். புதிதாய் பிறந்த இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சகல நலங்களையும் வளங்களையும் அருளட்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். உங்கள் குருஜி ஸ்ரீ மகாதேவ். நன்றி.